ஹலோ கைஸ், வெல்கம் டு Upscale Amazing சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக அமேசிங்கான நிறைய வீடியோஸ் காத்திருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பயணத்திற்கு மட்டுமல்ல, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கக்கூடிய உயரமான மலைப்பாதைகளில் இருக்கிற சாலைகளை பற்றித்தான். இந்த சாலைகளில் நீங்கள் பயணிக்கணும்னா வண்டிகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சாலைகளில் பயணிச்சுட்டு பத்திரமா வீடு போய் சேருவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. நம்ம முதல்ல பார்க்க போகிறது ரோஹ்டாங் பாஸ், இந்தியா. இமயமலையில் கிழக்கு பீர்பாஞ்சல் ரேஞ்சில் 13,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த சாலை மணாலியிலிருந்து 51 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீளக்கூடியது. இது ஹிமாச்சல் பிரதேசத்தின் பல பள்ளத்தாக்குகளை இணைக்கிறது. இங்கு அமைந்துள்ள பனிப்பாறைகள், சிகரங்கள் மற்றும் ஆறுகளின் காட்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகானவை, ஆனால் அதை விட மிகவும் ஆபத்தானவை. இதில் பயணித்த பல பேர் தன் வாழ்க்கையே இழந்திருக்காங்க. இந்த ஏரியா திபெத் மக்கள் இந்த இடத்த அவங்க மொழியில் பேத்தி அப்படின்னு அழைக்கிறாங்க. இதன் பொருள் என்னன்னா பிணங்களின் குவியல். அந்த அளவு மரணங்கள் இங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வழி வருடத்தில் எல்லா நாட்களுமே திறந்திருக்காது. மேலிருந்து நவம்பர் வரை மட்டுமே திறந்திருக்கும். இந்த சாலையோட ஆபத்தை உணர்ந்த இந்தியன் கவர்மெண்ட் ரீசண்டாக 5 மைல் நீளம் கொண்ட சுரங்கப்பாதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதனால் இப்போ எல்லோரும் சேஃபாக பயணிக்க முடியுது. அதே சமயம் பயண நேரமும் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோஸ் கேரகோலஸ் பாஸ், சிலி. ஆண்டிஸ் மலைத்தொடரில் 10,419 அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலை சிலியையும் அர்ஜென்டினாவையும் இணைக்கிறது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் 40 பார்டர் கிராசிங் இருக்கு. அதில் மிகவும் முக்கியமானதும் ஆபத்தானதும் இந்த சாலை தான். இந்த சாலையில் இருக்க வளைவுகளின் எண்ணிக்கை மட்டும் 29. நல்ல ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு இந்த வழியில் போனால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. இந்த வழியில் வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமையை கொஞ்சம் இழந்தாலும் இப்படித்தான் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜோஜிலா பாஸ், இந்தியா. இமயமலையில் அமைந்துள்ள மற்றும் ஒரு ஹை மவுண்டைன் பாஸான இந்த ஜோஜிலா பாஸ் லடாக்கில் அமைந்துள்ளது. இது காஷ்மீர் பள்ளத்தாக்குகளை அதன் மேற்கே அமைந்துள்ள டிராஸ் மற்றும் சுரு பள்ளத்தாக்குகளுடனும் கிழக்கே அமைந்துள்ள இண்டஸ் பள்ளத்தாக்குகளுடனும் இணைக்கிறது. இது ஒரு ஆண்டில் பாதி நாட்கள் மூடப்பட்டே இருக்கும். இங்கு பனிப்புழு அதிகமாக இருக்கிறதுனால இதில் பயணம் செய்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல. இது கடல் மட்டத்திலிருந்து 11,574 அடிகள் உயரம் கொண்டது. இது ரொம்ப குறுகிய பாதையாகவே பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு நீண்டு செல்லும். பனி சரிவுகளும் அடிக்கடி ஏற்படுவதால் கொஞ்சம் அசந்தாலும் ஆப்புதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவாலைங் டனல், சைனா. இந்த சுரங்கப்பாதையின் ஹிஸ்ட்ரி ரொம்பவே சுவாரஸ்யமானது. வெறும் 1.2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சுரங்கப்பாதை குவாலைங் என்ற கிராம மக்கள் சென்று வருவதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த கிராம மக்கள் அவங்களுக்கு சாலை அமைச்சு கொடுக்க சொல்லி பல நாட்கள் கோரிக்கை வச்சும் கவர்மெண்ட் அவங்கள கண்டுக்கவே இல்லை. அதனால் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை அவங்களே கையில் எடுத்தாங்க. 1972 தொடங்கி 77 முடிக்கப்பட்டது இந்த சுரங்கப்பாதை. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த சுரங்கப்பாதையை உருவாக்குனது வெறும் 13 பேர் தான். அந்த கிராமத்தைச் சேர்ந்த வெறும் 13 பேர் 4,000 சுத்தியல்கள், 12 டன் ஆஃப் ஸ்டீல் மற்றும் சில உளிகளை பயன்படுத்தி இந்த சுரங்கப்பாதையை அமைச்சிருக்காங்க. இந்த சுரங்கப்பாதையை அமைக்கிறதுக்கு 5 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. இதன் உயரம் 3,200 அடிகளிலிருந்து 4,200 அடிகள் வரைக்கும் இருக்குது. இது மே முதல் நவம்பர் வரை மட்டுமே ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கும். மற்ற நாட்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். இந்த சுரங்கப்பாதையின் அகலம் 13 அடி, உயரம் 16 அடிகள். இந்த ரோடோட விளிம்புகள் எந்த தடுப்பும் இல்லாமல் ஓப்பனாக இருக்கிறதுனால ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிறது காரகோரம் நெடுஞ்சாலை, சைனா டு பாகிஸ்தான். 15,465 அடிகள் உயரம் கொண்ட இந்த நெடுஞ்சாலை உலகின் உயரமான நெடுஞ்சாலையாக இருக்குது.
20 ஆண்டுகள் உழைப்பிற்கு பிறகு உருவான இந்த நெடுஞ்சாலை 800 மைல் தூரம் கொண்டது. இந்த நெடுஞ்சாலைகளில் நிகழ்ந்த விபத்துகளில் இதுவரைக்கும் 800 பாகிஸ்தானியர்களும் 200 சீனர்களும் இறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எண்ணிக்கை இதை விட அதிகமாக கூட இருக்கலாம். இந்த நெடுஞ்சாலையில் பெரும் நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படுது. ராக் ஃபால்ஸ்ன்னு அழைக்கப்படும் இடமும் அங்கே தான் இருக்குது. இங்கே பெரிய பாறைகள் சரிந்து விழுவது சர்வசாதாரணமாக நடக்கும். அதனால் உயிரிழப்புகளும் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஆபத்தை விளைவிக்கும் உயரமான நெடுஞ்சாலைகளில் எந்த நெடுஞ்சாலையில் நீங்கள் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. Yeah.